படம் பார்த்து நான் கடைசி 10 நிமிஷம் வந்தேன். நீங்கள் அதுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சை கொடுத்தது. உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சி ரொம்ப நன்றி. படத்தோடைய இந்த கிளைமேக்ஸை பார்த்ததை அது மட்டும் சொல்ல வேணாம்னு மட்டும் கேட்டுக்கிறோம். நான் உங்களுக்கு எப்படி இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததோ அந்த மாதிரி படம் பார்க்குற அத்தனை பேருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதே போல் படம் பார்க்குற ஆடியன்ஸும் அதை வெளியே சொல்லாமல் கட்டி காப்பாற்றவும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு மிக்க நன்றி. இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் எழுதுனது, இன்டர்வியூஸ் எடுத்தது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறதும் நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களோட வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மிக்க நன்றி. டைரக்டர் நித்திலன், மம்தா மோகன்தாஸ், டைரக்டர் பேசுவார், உங்களுக்கு மற்ற நடிகரும் பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒன்று சொன்ன மாதிரி குருவமொழிக்கு அப்புறம் நான் வந்து இதே இடத்துக்கு நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன எழுத போய்ங்க, என்ன சொல்ல போகிறீங்கன்னு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ க்ரௌடாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். எடிட்டு கூட நானும் பார்த்து இங்கே கைத்தட்டல் வருமா, இங்கே எமோஷன் வருமா, இங்கே சிரிப்பாங்களான்னு ஒரு மொமெண்ட்டாக நான் பார்த்துட்டே உட்காந்து ஒரு மூலையில் இருந்தேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இதை பார்த்து எங்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேச மாட்டாங்க, ரொம்ப பிரில்லியண்ட்டாக அமைதியாக இருப்பாங்க, மெச்சூர்டாக இருப்பாங்க, கிளாப்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்க அப்படிலாம். ஆனால் உட்காந்து படம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கிளாப்ஸ் வருது, எங்கே பார்த்தாலும் சிரிப்பு வருது. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் அன்றைக்கி. தேங்க்யூ. அது எப்படி 50வது படம் வந்து இவ்வளோ இதுவாக கரெக்டாக ரஜினி சாருக்கு வந்து பாம்பு ஒரு இது இருக்குது சென்டிமெண்ட், அது வந்து தான் படம் இட்டு அப்படின்ற மாதிரி அதை எப்படி மக்கள் செல்ல கொண்டு வந்து சேர்த்தீங்க? பாம்பு எடுத்துட்டு அதெல்லாம் இல்லை, பஸ் கதைக்குள்ள அது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணேன். அது 50வது படத்துல முதல்ல இது 50வது படம் நினைச்சு முதல்ல ஸ்கிரிப்ட்ல ஏற்கனவே அது இருந்தது. அது நான் நடிக்கும்போது அது எப்படியா இருக்குன்னா, அது ஒரு சூழலாகவோ, அது ஒரு சிச்சுவேஷனாகவோ, இல்லை அந்த வர இன்னொரு கதாபாத்திர தன்மையாகவோ அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் பார்க்க முடியும். நீங்க சொல்லுதான் எங்களுக்கு ஒரு கணக்கு மக்கள் செல்வன் நடிச்சா குப்பத்தொட்டி நடிக்கும்ன்றதை எப்படி நீங்க இதுல செட்டிங் எடுத்து வந்தீங்க? நான் இப்பதான் ஒரு விஷயம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு கிளைமேக்ஸ் மட்டும் இல்லை, சில விஷயம் உங்களுக்கு படமாக்கும்போது தெரியும். முதல்ல சொன்னேன், சில படமாக்கும்போது தெரியும் உங்களுக்கு இதை சொல்லணும், இது சொல்லக்கூடாது, இது சொன்னா பிரச்சனை இல்லை, இது சொன்னா பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதெல்லாம் சொல்லாதீங்க. பிரச்சனை இல்லை, அதாவது எது சொல்லலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதெல்லாம் சுவாரஸ்யப்படுத்தோ தெரியாம இருந்த போது அந்த சுவாரஸ்யப்படுத்தினதையும் நீங்க தெரிவிக்க வேணாங்கிறதா வேண்டுகோள். தமிழ்நாட்டில் 40 அடிச்ச மாதிரி 50வது நீங்க அடிக்கிறீங்களா? இதுவும் நல்ல கேள்வியா இருக்கு. எப்படி 40 தமிழ் மக்கள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இந்த 50-100 கொடுத்தாங்கன்னா கூட சந்தோஷம். எல்லாமே மக்கள் கிட்ட தான் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சேதுனை வந்து பிரஸ் ஷோக்கு வந்திருக்காரு. பாராட்டு மழை எப்படி இருந்தது? பத்திரிகையாளரோட பாராட்டு மழையில பாராட்டு அரவணைப்பு அதிகமா இருந்தது. நான் முத்தம் கொடுத்துருக்கேன், எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனால உங்கள் முகத்தில் சிரிப்பு பார்க்குறது, சந்தோஷம் பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம்னு எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள்லாம் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஹோப். எங்களுக்கு வந்து அது வந்து அதனால் நாங்கள் படம் உங்களுக்கு காமிக்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறது தான் எங்களுக்கு ஒரு சமயம் ஒரு பதட்டமும் பயமும் சேர்ந்துருக்கும். இன்றைக்கி பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேரும் வந்து இது இந்த படத்தில் அவங்களும் ஒரு நபராக இருந்த இயக்குனராகவோ, நடிகராகவோ, தயாரிப்பாளராகவோ, இல்லை நண்பராகவோ, குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றியோ இல்லை இந்த படத்தோடைய நீங்கள் பார்த்த நல்ல படம் பார்த்தங்கிற உங்களுடைய சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து இதில் இருக்க ஒரு உறுப்பினராக நீங்கள் பிஹேவ் பண்ணது வந்து எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி. அதுக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் சார், ஒரே ஒரு கேள்வி. அதாவது படம் 2 படம் வெற்றி படம் ஆயிடுச்சு சார், பாசிட்டிவ். அதான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்க சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு கதை வச்சிருக்கேன், டபுள் ஆக்ட்னு. அதை சொல்லிட்டீங்களா? இல்லை அது சூப்பர் ஸ்டாருக்காக அடுத்த படத்துக்காக இந்த படத்தை பார்க்க கொண்டு வந்துட்டீங்களா? சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை, நான் எல்லாரும் கூட ஒர்க் பண்ண ஆசையாக இருக்கு. நான் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் சொல்லலை, 2 டபுள் ஆக்ட் ஸ்டோரி ஒன்று இருக்கு, பத்திரிகையாளர் சொல்லி அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லலை. ஆனால் எல்லாரோட ஒர்க் பண்ண ஆசையாக இருக்கு. குரங்கு பூமியில பாரதிராஜ் எப்படி சொல்லுங்க, இந்த படத்துலயும் 2-3 சீன் வந்தாலும் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. பர்சனலா ரொம்ப சில பேர் ரொம்ப ஆசையா இருக்கு நமக்கு என் கூட ஒர்க் பண்ணணும். தேனப்பன் சாரையும் கூட்டு வந்துருக்கோம். அவங்களோட ஒரு ஏதாவது கரெக்டா அமைஞ்சா ஏதாவது வாங்கினேன் ஒர்க் பண்ணுங்க என் கூட இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா மாதிரி கொஞ்சம் ஒரு குறித்து சுயநலத்துக்காக கூட்டு வர்றது.
அது மாதிரி வேற இல்ல அவர் கூட ஆடியோல அந்த ட்ரைலர் லைன்ஸை சொல்லியிருந்தார், சில பேர் காமிச்சிட்டு இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு. ஆஹா. ஸோ படத்துலயும் மக்கள் செல்வன் சொன்ன மாதிரி நிறைய பேர் அவர் சொன்ன மாதிரியே தான் நடிச்சிருந்தாங்க. அதை தாண்டி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? படம் பாத்தீங்களா நீங்க? இப்பதான் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டீங்க? அடுத்த கிளைமேக்ஸ் சொல்லட்டுமா? இல்லைங்க, அப்புறம் படம் பார்த்தீங்களா கேட்டீங்கன்னா? இல்ல நீங்க நீங்க இவரை கேட்க தாண்டி தான் பண்ணீங்களாங்க. அவர் வந்து இந்த தாண்டி வரா பண்ணும்போது இது படம் பார்க்காதவர் கேட்குற கேள்வி ஆச்சு. படம் பார்த்துட்டு நீங்க சொல்றீங்களே அப்படிங்கிற குழப்பம் இல்லை. இல்ல கரெக்டா அந்த 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 நடிப்புக்கு இவங்க தான் கரெக்டா சூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா மணிகண்டன் வந்து செட்டில் 2-3 சீன் வரா இருந்தாலும் ஆனா பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதே போல சிங்கம் புலி வர சீன்ல வேற லெவல்ல இருக்கும். அதை தான் நாங்க கேட்கறோம். இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. இல்ல பேர் நடிகர் பேர் தான். அப்படிலாம் இங்க பாருங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இந்த ஒரு கதாபாத்திரம் சூஸ் பண்ணி போகிறது தேனப்பன் சார், பாரதாஸ் சார், முதல்ல எனக்கு இந்த எமோஷன். அப்புறம் அவங்க இல்லாட்டி அந்த வயசுல இருக்க வேற யாராவது தேவைப்படுறாங்க. கரெக்ட் தானே? அப்படிதானே? ஸோ இவங்க கூட வேறு ஒர்க் பண்ணதுனாலையும் இவர் மேலே ஏற்கனவே நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் அவங்க இருக்கும்போது இன்னும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. நம்புவாங்க. இப்போ தேனப்பன் சாரோடையும் பாரதாஸ் சார் நான் இருக்கும்போது இவனோட போன படத்தில் இருந்த அனுபவத்தையும் இவன் வந்து இவன் ஒன்று செஞ்சு விட்டுருவான் அப்படின்னு ஒரு இந்த பாசிட்டிவாக சொல்கிறது இருக்குல்ல, அது படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கும்ல. ஒரு முறையும் சார் ஒரு கதையை பேப்பரில் இருக்க தாண்டி படமாக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் இல்லை, நான் நினச்சதெல்லாம் வருதான்னு தெரியாது, இல்லை கிடைக்கிறத வச்சு அதை நினச்சதை போல் மாற்றுறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. ரெண்டுத்துக்கு நடுவில் போராட்டம் தான் ஃபில்ம் இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிறது. ஸோ அதில் தெரிஞ்சவங்க ஏற்கனவே வேலை பார்த்தவங்க இருக்கும்போது இன்னும் நம்பிக்கை இருக்கும்போது நம்ம யாராவது நம்பும்போது அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேறு எந்த ரீசன்